நான் தான் நீங்கள். ஆமாங்க, வெறும் பிரச்சனை, கஷ்டங்கள், மனவேதனையை மட்டும் வாழ்க்கையில் யார் சுமந்துட்டுருக்கீங்களோ உங்களோட பிரதிநிதியாக தான் இந்த பயணத்தில் இருக்கேன். கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஆனால் அதுக்கான வழியை தேடுறது தானே மனித இயல்பு. அப்படி ஒரு தேடலை தேடி தான் இந்த ஒரு பயணம். இது முடிவில் சரியாகுமா தப்பாகுமா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பயணத்தில் நீங்களும் என் கூட சேர்ந்து பயணிக்கிறீங்க. அப்படி என்னடா வாழ்க்கையில் தாங்க முடியாத பிரச்சனை அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் உங்களில் ஒருத்தன். உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற தனித்தனி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா அது எல்லாமே எனக்கு இருக்குது. கடன் பிரச்சனையில் ஆரம்பித்து கடமை பிரச்சனைகள் வரைக்கும் ஒன்று விடாமல் ஒரே மனிதனை பல பிரச்சனைகள் சுற்றி இருக்குது. அது இல்லாமல் உடல் நோய் அதுவும் இருக்குது. இந்த பிரச்சனைகளால் என்னோடய உடம்பு, மன வலிமை எல்லாமே நான் இழந்துட்டேன். இப்போ நான் தூங்கி 10 நாள் ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு சொட்டு தூக்கம் கூட கலப்பாக தெரில. எனக்கும் புரியுது, உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளால் சில பல நோய்கள் வரதான் செய்யுது. இந்த பயணம் எதை பற்றின்னு சொல்லலையே. என் நண்பன் ஊர்லேருந்து திருவிழாவுக்கு கூப்பிட்ருக்கான். அங்கே ஒரு புதுவித மனிதர்கள், புதுவித அனுபவங்கள், புதுவித சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வாழ்க்கைக்கான தேடல் பதில்களை கிடைக்குதான்னு தேட போகிறேன். அங்கே போயிட்டு வந்து என் வாழ்க்கை மாறுமா, தொடருமா, இல்லை முடிந்துடுமா அப்படின்றது தெரியல. ஆனால் என்னோடய பயணத்தில் நான் அனுபவிக்கிற, நான் கற்றுக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கும் ஒரு அனுபவமாகவும் ஒரு பாடமாகவும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா அதுதான் இந்த நோக்கத்தோட வெற்றியாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். நமக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சூழ்நிலை காலம் எந்த நேரத்துலையுமே வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்க. ஏன்னா வார்த்தை தான் வாழ்க்கையே. கிளம்பலாங்களா? வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வரும். அதன் தடையெல்லாம் தாண்டிட்டு வரணும்டா. ஆமாம், தாண்டுறாங்க. ஏன்டா குளிக்க வரல? இவன் தான் என் ஃப்ரெண்டு. நான் எப்படி உங்களில் ஒருத்தனோ இவனும் உங்களில் ஒருத்தன் தான்.
ஓடாடி. இவனா மாதிரியே இவங்க ஊரில் எல்லாருமே பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. ஏன்டா அப்படி உடம்ப வச்சிருக்க? தூங்குறியா இல்லையா? இவன் உண்மையிலே அக்கறையாக கேட்குறானா இல்லை வெந்த புல்ல வேலை பாய்க்கிறானானே தெரியலையே. நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா தூக்கம் வரும்டா. இவன் ஈஸியாக சொல்லிட்டான். திருமயம் இங்கே ஒரு அழகிய கோட்டை. ஆனால் எனக்கு என்னமோ அதை சுற்றி இருக்கிற இந்த இயற்கை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் இயற்கைகளுக்கும் பல பந்தங்கள் இருக்குது. சொல்லப்போனால் நான் மனசு உடைஞ்சிருக்கிற நேரத்துலலாம் இயற்கை தான் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. இயற்கையை கடவுளுக்கு ஒப்பிட்டு தான் நான் பார்ப்பேன். அதுங்க என்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரியே எனக்கு தோணும். நிறையா விஷயங்கள் நான் அதுக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச டைம் கிடைக்கிறப்ப உங்களோட கஷ்டங்களை இந்த மாதிரி இயற்கைகளோட ஷேர் பண்ணி பாருங்களேன். அதுங்க நமக்கு ஒரு வகையான ஆறுதலை கொடுத்துட்டு தான் போகும். ஏன்னா அதுங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். இங்கே நான் எதிர்பார்க்காத ஒன்றும் நடந்துச்சு. அறிவு இருக்காடா? இவ்வளோ மடியை ஏறி வந்தாலும் கன் மாதிரி அடுத்து போகணும், இன்னொரு மலையை ஏறணும்னு ஆசைப்படுறேன்டா. தெம்பாடுறா வா, இது பற்றி திரும்பி அது கொண்டாந்துறீங்க. உடனே சூப்பரான மலை, இதில் அவ்வளோ இது இருக்குது, விஷயம்லாம் மேலே இருக்குது. இன்னும் போகணும், 18 படிக்கிட்டு இன்னும் மேலே போகணும். வா, பயப்படாத, வா போ, வா அடுத்தடுத்து போ. ஃபீல் ஹாப்பி, எதையும் நினச்சி கவலைப்படாத. இங்கே இவன் என்கிட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தை பி ஹாப்பி. நான் என்ன வச்சுக்கிட்டாடா வஞ்சனை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவன் சொல்ல சொல்ல அது எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற ஆரம்பிக்குதுன்னு தோணுது. நான் ஏன் எப்பயுமே சோகமாகவே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டுகிட்டே நான் போய் பார்க்கும்போது இந்த எதிர்பாராத ஒரு சந்திப்பு எனக்கு வந்துச்சு. எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் நான் போகிற இடம்லாம் என் கண்ணுக்கு இவர் தென்பட்டுக்கிட்டே இருப்பார். இவரை பார்க்கும்போது என்கிட்ட இவர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்றது உணர முடியும். ஏதோ ஒரு இனபுரியா நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியே இருக்கும். இவ்வளோ பெரிய கோட்டையில் ஒரு மலைக்கு நடுவில் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அங்கே நான் கொஞ்சம் நிம்மதியும் சின்ன புன்னகையும் எனக்குள்ள உணர முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப பொறாமப்பட்ட தருணம். எந்த வித கவலையும் இல்லாமல் எவ்வளோ நிம்மதியாக தூங்குறாயா. நானும் இப்படி தூங்கணும்னு முயற்சி பண்ணி பார்த்தேன்.
ஆமாம், நம்ம சின்ன கண்ணன் அழைத்துட்டு வந்த இடம் கானாடு காத்த அரண்மனை. சினிமா ரசிகர்களுக்கும் சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடை பற்றி தெரியாமல் இருக்காது. அப்படித்தான் எனக்கும் இந்த வீடை பற்றி நல்லா தெரியும். இங்கே தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் எடுக்கிறாங்க, எடுக்க போகிறாங்க. இந்த வீடை பார்த்தவொடனே எனக்குள்ளே இருந்த பழைய கலை ஆர்வங்கள், சினிமா எடுக்கணுன்ற முயற்சிகள் எல்லாம் திரும்பி கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்போவும் என் மனசில் ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன ஏக்கம், ஒரு முயற்சிக்காகவும் நம்பிக்கைக்காகவும் ஒரு தன்னம்பிக்கை பிறந்துச்சு. பார்க்கலாம் எதிர்காலம் நமக்கு என்ன வச்சுருக்குன்னு. அந்த சின்ன தன்னம்பிக்கையோட ஒரு புன்னகையோட இங்கேருந்து நான் கிளம்புறேன். தனுஷ்கோடி. இந்த ஊருக்கும் இன்னும் மனிதர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. ஏன்னா இந்த ஊரை சுற்றி நிறைய ஜட்ஜ்மெண்ட். ஆனால் என் காலில் இந்த மண் பட்ட உடனே, இந்த அலை என் காலை தொட்ட உடனே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா இந்த அலைகள் ரொம்ப அமைதியாக இருக்கும், ஆனால் ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுவும் நானும் ரொம்பவே கனெக்ட் ஆனோம். அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா. 1964 அழிஞ்சது. ட்ரெயின்லாம் வந்துச்சான், ட்ரெயின் கப்பல் எல்லாமே வந்துச்சு அந்த ஊருக்கு. பெரிய சிங்கப்பூர் மாதிரி இருந்துச்சான். கடல் வந்து இன்னும் 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் இருக்குதான். 64 தான் அழிஞ்சது. 65 பிறந்த நான். ஆமாம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட வந்து தான் இந்த ஊரில் வந்து நாங்கள் பிறந்து எங்களை வளர்த்து, எங்கள் அம்மா அப்பாலாம் வளர்த்து இந்த ஊர்லேயே கட்டி கொடுத்து இந்த ஊர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 59 வருஷம் ஆச்சு நான் வந்து. புள்ள குட்டியெல்லாம் இந்த ஊர்லேயே கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த ஊர்லேயே நாங்கள் இருந்துட்டோம். மீன் பிடிக்காரவங்க தான். அது எந்த மாற்றமும் இல்லை, எந்த வேலையும் தெரியாத ஊருக்குலாம் மீன் பிடிக்காரவங்க மட்டும்தான் இதில் இருப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வேலை நாங்கள் அடுத்தவங்க வந்து பார்க்கவும் முடியாது. எங்களை தவிர யாரும் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் காலையில் 3 மணிக்கு போவாங்க ஆளுக்கு ஆம்பளை கடலுக்கு. காலையில் போயிட்டு காலையில் 3 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் மத்தியானம் காலையில் ஒரு 8 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீந்துட்டு அதோட மீன் இது கிடச்சுன்னா நாங்கள் கடற்கரைக்கு மார்க்கெட்டில் கொண்டு விற்றுட்டு அதோட வந்துடுவோம். வந்துட்டு வந்து மக்கள் தொகையா சரியான ட்ரெயின்லாம் வந்துச்சாம்ல. 64 ட்ரெயின்லாம் வந்துச்சான். ட்ரெயின்லாம் முதல் கப்பல் துறைமுகமாக இங்கே தான் இருந்துச்சான்.
இப்போ தான் இல்லையா, இப்போ மறுபடியும் தொடமா போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ ஆமாம் போட போகிறாங்க. அப்புறம் தான் அரசாங்கத்துக்கு தெரியும் டான்ஸ் ஸ்கூலுக்கு அழிஞ்சு போச்சுட்டு 3 சென்ட் காமராஜ் ஹெலிகாப்டர் பார்வோடு வந்துருக்காரு. பார்வோடு போனால் இப்போ போட்டுங்கிற அப்போ தோணிம்பாங்கண்ணா. தோணியை கொண்டு வந்து ரோப்பு கயிறு ரோப்பு வச்சு வீசியிருக்காங்க. அது யாரும் எடுத்து பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் இழுத்து காப்பாற்றிருக்காங்க. மற்றவங்களும் அப்படியே வெள்ளத்தில் விட்டு போயிருக்காங்க. எல்லாம் கூட மண்டை கேம்பில் கூட இலங்கை மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க. அப்புறம் ராமநாதபுரத்தில் நடராஜன் ஒரு கலெக்டர் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் வரும்போது இப்போ ராமேஸ்வர புக்கில் வரும்போது டான்ஸ் ஸ்கூல் ஒரு பெண்டு வலை இல்லை செக் போஸ்ட் போட்டு நம்ம நம்ப கோயில் நடராஜபுரம் ராமேஸ்வரம் ஒரு பெண்டு வலை. அந்த நடராஜன் கலெக்டர் ஆளுக்கு சொல்லி இடம் கொடுத்தனால அவர் பேரை நேமாக வச்சு நடராஜபுரம் அந்த ஃபேமிலி தான் செஞ்சு நைட்டு மீன் பிடித்தது. நைட்டு மீன் பிடிப்போம். பறவைகள் பலவிதம். இந்த ஊர், இந்த அலை, இந்த மக்கள், இவங்க கடந்து வந்த பாதை, இவங்க வலி வேதனை இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு கேட்டோம். நம்மளதை பெருசாக பேசிகிட்டு இருக்கோன்னா நம்மக்கிட்ட எங்கேயோ தப்பு இருக்குன்னு அர்த்தங்க. இதுக்கு மேலேயுமா நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். இங்கு பிறர் சிந்தும் கண்ணீர் மழையில் குளிர் காய வேண்டும் என்று நினைக்கின்றவன் நரக்கனாகிறான். நான் பிறர் கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா. இன்னொரு சிவன் கோயில். இந்த பயணம் முழுக்க நான் இவரை அடிக்கடி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கு சொல்ல தெரில, ஆனால் அதுவும் ஒரு நல்ல ஃபீல் தான். நான் ஏதோ முழுசாக மாறின மாதிரி தான் என்னால் உணர முடியுது. எனக்குள்ள ஒரு புது கான்ஃபிடென்ஸ், புது உணர்ச்சி. என்னாலேயும் சிரிக்க முடியும், தூங்க முடியும், கவலைகளை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மையிலே பாசிபிள் தானா? என்னால் இதை முழுசாக ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா நான் திரும்பி போனேன்னா அதே வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். நம்புறதா வேண்டாமா? சாவவே துணிஞ்சிட்டேன். வாழ மாட்டேனா? முயற்சி பண்ணி பார்க்கலாம். நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்தால் தூக்கம் வரும்டா. நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்தால் தூக்கம் வரும்டா. திருவிழா எல்லாமே என்ஜாய் பண்ணுற விஷயம்தான்.
உன்னோட விஷயம் இந்த திருவிழாவை கொண்டு போகிறேன், எல்லாம் கொட்டி கும்புறான், என்ஜாய் பண்ணுறான். உன்னை இவ்வளோ கஷ்டமாக பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ திருந்தி கொஞ்சம் மாற்றி சந்தோஷமாக வாழ பாருங்க, சரியா? நான் எவர் நீ திருப்பி என் நண்பர் வந்திருக்காங்க. அது மாதிரி எத்தனையோ பேரை நான் வந்து சந்தோஷமாக வச்சுருக்கேன். நீ சந்தோஷமாக இருடா. எந்த ஊர் நீங்கள்? சிவகங்கையா? வருஷம் வருஷம் போடுறதா? சரி சரி. மழைனால் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டேன். இந்த ஊர் மக்கள் சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் எதையும் பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. குறைஞ்சது ஒரு 1,00,000 பேராவது இருந்திருப்பாங்க. ஏங்க, இத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமலாம் இருக்குது, கஷ்டம் இல்லாமலாம் இருக்குது. ஆனாலும் இங்கே திருவிழா ஜெக ஜோதியாக இருந்தது.
இதோ வந்துட்டார்ல. வாழ்க்கையோட மறுபக்கத்தை நான் சந்தித்த சூழ்நிலையிலையும் மனிதர்கள் மூலியமாகவும் கற்றுக்கிட்டேன். இவங்க பிரச்சனை கவலையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லைங்க. எது நிம்மதி தரும், எது சந்தோஷம் தரும், அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. நானும் அதை தான் இனிமேல் செய்கிறதா இருக்கேன். வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. நாம் தான் அதை கற்றுக்கிறது இல்லை. இனிமேலாவது பிரச்சனைகள் கவலைகளெல்லாம் ஓர வச்சுட்டு எது நிம்மதியோ எது சந்தோஷமோ அதை நோக்கி பயணிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இனிமேல் என்னால் மனசு விட்டு சிரிக்க முடியும், நல்லா தூங்க முடியும்னு. ஏன் இந்த 10 நாள் நான் தூங்காமல் இருந்ததுக்கு இப்போ நான் இருந்த சந்தோஷத்துக்கு எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. எப்படி வண்டி ஓட்ட போகிறேன்னே தெரியல. அப்புறம் கிளம்பலாமா? ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை. நாம் திடீர்னு நிறையா நல்லது அனுபவிக்கும் போது சில தவறுகள் நடக்க தானே செய்யும். அப்படித்தான் இதுவும். இதையும் கடந்து போகிறத கற்றுக்கிட்டு தானே வந்திருக்கோம். ஒரேடியாக நல்லதையும் சந்தோஷத்தையும் மட்டும் எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. என்னால் மீண்டு வர முடியும். அதை நான் கற்றுக்கிட்டேன். இனிமே வாழ்க்கை எவ்வளோ போராட்டங்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு பயங்கர தைரியம் இருக்குது. பாருங்கள், நான் இப்போ ரொம்ப சிரித்தேன், தூக்கம் வந்துருச்சு. சரிங்க, நான் நல்லா தூங்க போகிறேன். நீங்களும் இவ்வளோ நேரம் பார்த்து களைச்சிருப்பீங்க. போய் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. மிக விரைவில் வேறு ஒரு தருணத்தில் சந்திக்கலாம்.